ஹலோ மக்களே, குக்கிங் ஈஸியாக டேஸ்ட் ஹெவியாக எங்கள் அம்மா செஞ்ச ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் ஆத்தென்டிக்கான செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ டூ செக் இட் மக்களே. ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் அதில் 30 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ரைஸ் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், பட்டை சின்னதாக 2, கிராம்பு 3, மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 200 கிராம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். இப்போது நம்ம ஒரு கைப்பிடி அளவு வரமல்லியை ஆட் பண்ண போகிறோம். வரமல்லி இல்லாதவங்க வரமல்லி தூளை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க. வரமல்லியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். ஒரு பெரிய தக்காளியை மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 1/4 மூடி தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை நம்ம எதுக்கு சேர்த்துறோம்னா குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும். அது கூடவே மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வதக்கினதுக்கப்புறம் பொருட்கள் எல்லாம் ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் கடுகு கூட 1 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே 50 கிராம்ஸ் புளியை நான் ஊற வச்சுருந்தேன். இப்போது அது கூட ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே லோ ஃப்ளேமில் தான் நம்ம வதக்கணும். அதுவும் நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா கமன்னு ஸ்மெல்லோட பச்சை வாசம்லாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது உங்களுக்கு இஷ்டமான மீனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கமன்னு செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. ஸோ டேஸ்ட்டாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அன்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?